வணக்கம், வாழ்க வளமுடன். எந்திரங்கள் என்ன செய்யும்? சும்மா வாங்கி வச்சுட்டா எதுவும் செய்யாது. சாதாரணமாக அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். முறைப்படி எந்திரங்களை பூஜிக்க ஆரம்பித்தால் நல்ல மாற்றங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் பெறலாம். நிச்சயம். எப்படின்னா, ஒரு சில கோயில்களுக்கு நீங்கள் போகும்போது மேலே சட்டை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த கோவிலில் பூஜிக்கப்படும் போது சொல்லக்கூடிய மந்திரங்கள், அதனுடைய ஒலிகள் அலைகளாக அங்கே பரவிக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த அலைகள் நம்ம உடம்புல படும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அது மாதிரி தான் எல்லா விதமான பூஜை முறைகளும். அப்போது இந்த பூஜைகள் செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் பல நலன்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம பெற முடியும். இயந்திரங்கள் அப்படின்னா சாதாரண ஒரு செப்புத்தகடில் எழுதக்கூடிய விஷயம் அல்ல. அதை முறையாக எழுதி முறைப்படி பூஜிக்க ஆரம்பித்தால் நல்ல பலன்களை தரும். சாதாரணமாக கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சாமி இருக்குது, நம்ம சாமி கும்பிடுறோம், வேண்டுதலை வைக்கிறோம். பொதுவாக நம்ம கோயிலுக்கு போனால் என்ன வேண்டுவோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படிதானே வேண்டுவோம். அப்போது இது மாதிரியான நல்ல எண்ண அலைகள் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கும் நல்ல எண்ணங்கள் வரும். அது மாதிரி இந்த எந்திரங்களை வைத்து பூஜிக்கும் போது அது நல்ல விஷயங்களை, நல்ல எண்ண அலைகளை அது பூஜிக்கக்கூடிய இடத்தில், அந்த வீட்டில் அல்லது அலுவலகத்தில் அந்த ஒலி அலைகள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அது நமக்குள்ள பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அங்கே வரக்கூடிய நபர்களுடைய உடலிலும் மனதிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த வைப்ரேஷன் அதுதான் முக்கியம். மற்றபடி சாதாரணமாக ஒரு செப்புத்தகடை வாங்கி யார் வேணால் எழுதி வச்சுக்கலாம் இல்லையா? அந்த எழுதப்பட்ட எந்திரத்தை முறையாக பூஜிக்கணும். அப்படி பூஜிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்காக துன்பங்கள் வராமல் போகாது. கோடி கோடியாக பணம் கொட்டுமான்னா கொட்டாது. நம்மளை நாம் நிலைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுக்கு தான் இந்த எந்திரங்கள். மற்றபடி மந்திரத்தால் மாங்காய் விழாது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த எந்திரங்கள் பலவிதமான எந்திரங்கள் இருக்கு. சர்வகாரிய சித்தி எந்திரம், ஸ்ரீ சக்கரம், சுதர்சன சக்கரம், குபேர எந்திரம், மகாலட்சுமி எந்திரம், சனீஸ்வர எந்திரம், விநாயகர் எந்திரம், இப்படி நிறைய இருக்கு. முறையாக வணங்கணும். வணங்கினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வருகின்ற 30ஆம் தேதி எந்திரங்கள் எழுதுவது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு நடக்க இருக்கு. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்க விரும்புகிறவங்க லிங்க் கொடுக்குறேன் கமெண்ட்டில். அந்த லிங்க்கில் இணைஞ்சிக்கிட்டு நீங்கள் பயிற்சியில் கலந்துக்கலாம். இது கட்டண பயிற்சி, சரிங்களா? இந்த பயிற்சியினுடைய இறுதியில் பயிற்சியில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்திரங்கள் வழங்கப்படும், சரிங்களா? மேலும் விவரங்களுக்கு 9500974956 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் பண்ண வேண்டாம். அல்லது நான் கொடுக்கக்கூடிய லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.